நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல விட்டுக்க தொட்டுக்க கூட்டு குழம்பு. பேர் கொஞ்சம் புதுசா இருக்கலாம், அது பழைய காலத்து ரெசிபி. விட்டுக்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சாதத்துல போட்டு சாப்பிடுறது அப்படின்னு அர்த்தம். தொட்டுக்கன்னா தொட்டு சாப்பிடுறதுன்னு அர்த்தம். ஒரே குழம்பு நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸி கூட பண்றது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மழை காலம், வெயில் காலம், அப்பெல்லாம் வந்து காய்கறி வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இருக்கிறத வச்சுதான் செய்யற மாதிரி இருக்கும். பிளஸ் ஏதாவது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள், பிஸி அந்த மாதிரி வரும்போது, இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி வெளியில வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருக்காது இல்லையா? அப்ப இருக்கிற எல்லா காயும் போட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிடுவாங்க. இந்த தொட்டுக்க விட்டுக்க இந்த கூட்டு குழம்பு பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு வீட்டுல வந்து பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி அந்த மாதிரி எல்லாருமே வச்சிருப்பாங்க. அந்த பொடியை போட்டு பிசைஞ்சிட்டு இந்த கூட்டை தொட்டு சாப்பிட்டுருவாங்க. அடுத்த சாதத்துக்கு இந்த கூட்டை பிசைஞ்சிட்டு ஏதாவது அப்பளம் சுட்டு போட்டுட்டு தொட்டு சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவுதான். இந்த ஒண்ணு வச்சே காய்கறி இது வந்து ஆக்சுவலா நல்ல ஹெல்தி, நியூட்ரிஷியஸ் தான். ஏன்னா பருப்பு இருக்கு, காய்கறி எல்லாம் இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கும், சீக்கிரமும் ஆயிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும் இந்த குழம்ப. இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் நம்ம வறுத்து அரைச்சிக்க வேண்டியதா இருக்கும். அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்ல வாசனையும் கொடுக்கும். வாங்க வறுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் வறுத்துப்போம். கட்டி பெருங்காயமா இருந்தா இப்பயே வறுத்துக்கணும். பவுடரா இருந்தா நம்ம கடைசியில கூட போட்டுக்கலாம். இதை நான் கட்டி எடுத்துட்டு இருக்கேன், இது நல்லா வாசனையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா வறுத்துருங்க. இது வறுத்துட்டே இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 மிளகாய் வத்தல். அது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காரம் கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம், கம்மியா வேணா நம்ம குறைச்சு கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துருவோம். பருப்பு கொஞ்சம் லேசா செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா. தனியா வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணணும். இது ரொம்ப வறுபடக்கூடாது, லேசா வாசனை வந்தா போதும். இந்த குழம்புல வந்து இந்த தனியாவோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வாசனை வருது. இப்போ தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதை போட்டு லேசா வறுத்துட்டு கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை குறையும் இல்லையா, அது வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட் கிடையாது, நம்ம கூட்டுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் மிக்சியில அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தாளிக்கணும். ஃபர்ஸ்ட் அதாவது காய்கறி வேணும் இல்லையா, ஒரு குழம்புனா காய் வேணும். அதாவது கூட்டு என்ன காய் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன அவைலபிளா இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைப் ஆஃப் வெஜிடபிளும் போட்டுக்கலாம், இல்லை கலவையா நிறைய என்னென்ன இருக்கோ 4-5 வகை அதுவும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன், நான் தாளிச்சிருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கட்டும். இந்த கடுகு வெடிக்குதுல ஒரு சின்ன டிப்பு தான், ஒரு மூடியை போட்டு மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுகு வெளியில தெரிக்காம இருக்கும், எண்ணெயும் வந்து ஸ்டவ் ஃபுல்லா சிந்தாம நமக்கு கிளீனா இருக்கும். இந்த சவுண்ட் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம மூடியை எடுத்துட்டு அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க சவுண்டு கம்மியாயாச்சா, இனிமே நம்ம எடுத்துடலாம். இவ்வளோ எண்ணெய் வந்து நமக்கு வெளியில சேர்ந்துருக்கும், அது இப்போ மூடி போட்டதுனால நமக்கு இதுலேயே வந்துருச்சு. ஸ்டவ் டாப்பும் பாருங்களேன் கிளீனா இருக்கும். இப்போ அடுத்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது லேசா செவக்கட்டும். 1 பச்சை மிளகாய் வாசனைக்கு, இது ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன், முழுசா போட்டோன்னா வெடிச்சிடும் இல்லையா. உருளைக்கிழங்கு 1 பெரிய சைஸா இருந்தது, தோல் சீவிட்டு கட் பண்ணி நான் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் தேவையானது லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் இப்போ வந்து குடமிளகா ஆட் பண்ணலை, உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும், இது கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும். நீங்க யூஸ் பண்ற காய்கறி பார்த்துக்கோங்க, எது வந்து சீக்கிரம் வேகுமோ எது வந்து லேட்டா வேகும். லேட்டா வேகிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் மிச்ச காய்கறி ஆட் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈவனா ஒன்று போல வெந்துடும். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும், ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். உருளைக்கிழங்கு வெந்திருக்கா பார்க்கலாம். ஒரு 80% வெந்திருக்கு, போதும். மற்ற இந்த சிம்லா மிர்ச்சி ஏதாவது குடமிளகா வேகும் போது மற்றது போடும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். 2 குடமிளகா நான் அந்த மாதிரி சதுர சதுரமா கட் பண்ணி வச்சிருக்கேன்.
இது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு குடமிளகா வந்து கிரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு குடமிளகா வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால போதும். இந்த அளவு வதக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். போதும், லேசாக வதங்கியிருக்கு, இந்த அளவு போதும். திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு ஒரு 200 ml அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். புளியில் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகட்டும், ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, பச்சை வாசனை போயாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். இதோட நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்சோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கேன், கூட்டுக்கு அரைச்சிக்கிற மாதிரி தான். இப்போ இதில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதில் போட்டுருவோம். இது 1 டம்ளர் தண்ணி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்ம வறுத்து அரைச்சது தான் இருந்தாலும் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து இந்த காய்கறிகளுக்கு கிடைக்கும். நம்ம கொதிக்க வச்சோம்னா இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அப்படிங்கிறனால நம்ம இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். காய்கறி வெந்திருக்கா செக் பண்ணிடுங்க. இது வந்து கரெக்டாக வெந்திருக்கு, நானும் பார்த்துடுறேன். உருளைக்கிழங்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, குடமிளகாயும் நல்லா கிரன்ச்சியாக வெந்திருக்கு. ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்குது. 50 கிராம் துவரம்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். உப்பு எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் குழம்பு தண்ணியாக வேணும், இந்த கூட்டு வந்து இன்னும் நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியாகவும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கூட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களால் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது உப்பு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும், ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்குது, இந்த அளவு உப்பு தேவைப்படும். மற்றபடி காரம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது, கன்சிஸ்டன்சியும் இது கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. ஈவன் வந்து நம்ம காய்கறி வதக்கியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி வதக்காமல் இன்னும் சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா குக்கரில் வந்து நம்ம காய் எல்லாம் என்னென்ன காய் வேணும் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சீக்கிரம் ஆகிடும் இந்த குழம்பு. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இந்த குழம்ப. அவ்வளோதான், இந்த அளவுக்கு லேசாக கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு போதும். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது பிடிக்குதோ, நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம், ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான விட்டுக்க தொட்டுக்க கூட்டு குழம்பு சர்விங்க்கு ரெடி. பாருங்கள், சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸோடையும் சூப்பராக இருக்கும், தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த பருப்பு பொடியெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தொட்டு சாப்பிட கூட ரொம்ப நல்லா இருக்கும். அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.